ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் இப்போ நிறைய யங்ஸ்டர்ஸை வந்து பார்க்குறேன். என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஷேர் மார்க்கெட் ஒன்று ஏமாத்திடுச்சு, ஷேர் மார்க்கெட்டில் பணம் போட்டேன், எனக்கு திருப்பி வரல, நான் மொத்த கிராஷ் ஆகிட்டேன், என்னோட சேவிங்ஸை இழந்துட்டேன், என்னோட இன்வெஸ்ட்மெண்ட்டை இழந்துட்டேன்னு சொல்லி நிறைய பிளேம்ஸை வந்து ஷேர் மார்க்கெட்டில் வந்துட்டு பதிவிடுறாங்க. ரொம்ப மோசமான ஒரு விஷயன்ற மாதிரி. நான் அவங்களுக்குலாம் ஒன்றே ஒன்று தான் சொல்ல ஆசைப்பட்றேன். நம்பர் 1 என்ன அப்படின்னா, ஷேர் மார்க்கெட்டுன்றது பணம் நம்மளுக்கு கொட்டி தரக்கூடிய ஒரு வர்த்தகம் கிடையாது. சரிங்களா? அங்கே போனால் நம்ம பணக்கார ஆகிடும் அப்படின்ற ஒரு நிச்சயம் கிடையாது. நம்ம நம்ம இன்ஃப்ளேஷன் சொல்லுவாங்க தெரியுமா, பணம் வீக்கம், அதை கிராஸ் பண்ணுறதுக்கான ஒரு டூலாக தான் வந்து ஷேர் மார்க்கெட் வந்து பார்க்கணும். ஸோ இது தெரியாமல் நிறைய பேர் வந்து ஷேர் மார்க்கெட் வந்து பிளேம் பண்ணுறாங்க. ஸோ தப்பான அபிப்பிராயத்தை வந்து கொண்டு வர்றாங்க. அது மற்றவங்களுக்கு ஒரு பேடாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க. ஸோ இந்த வீடியோவில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, காமனாக மக்கள் வைக்கிற ஒரு பிளேம்ஸ் வந்து நான் ஷோகேஸ் பண்ண போகிறேன். லைக் ஷேர் மார்க்கெட் வைக்கிற பிளேம்ஸை. ஸோ அதுக்கு ஷேர் மார்க்கெட் என்ன மாதிரி பதில் சொல்லுது அப்படின்றது தான் இந்த வீடியோ. சரிங்களா? ஸோ இந்த வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் 2 டிஸ்க்ளைமர் சொல்லிக்க விரும்புகிறேன். நம்பர் 1, இந்த வீடியோ நான் உச்சி வெயிலில் வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க, ஏன்னா அது ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். சரிங்களா? 2வது, நான் ஒரு ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட் கிடையாது. யூடியூப்ல வீடியோ போட்டு பணம் சம்பாதிக்கிற ஒரு நார்மலான ஒரு ஃபினான்ஸ் நாலேஜ் இருக்கிற ஒரு காமனான கிரியேட்டர். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட் பண்ணாலோ, இல்லை நீங்கள் மணியை போட்டு லாபம் அடைஞ்சாலும் நஷ்டம் அடைஞ்சாலோ, அது முழுக்க உங்கள் பொறுப்பு தான் இருக்கும். ஏன்னா நீங்கள் கஷ்டப்பட்டு பணம் சம்பாதிக்கிறீங்க தெரியுமா, அதுக்கு நீங்கள் தான் உத்தரவாதமாக இருக்கும். ஸோ இதே மைண்ட் செட்டோட, இதே மோட்டிவோட வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஷேர் மார்க்கெட் மேலே வைக்கக்கூடிய காமன் பிளேம்ஸை பற்றி பார்க்கலாம். ஒரு 6 காமன் பிளேம்ஸை வந்து எடுத்து வச்சிருக்கேன். நம்பர் 1 பார்த்தீங்க அப்படின்னா, ஷேர் மார்க்கெட் என்னை வந்து ஏமாத்திடுச்சு, சீட் பண்ணிடுச்சு என்ன அப்படின்னு சொல்றது தான். நம்பர் 1, நீங்கள் ஒரு இன்வெஸ்டராக இருக்கீங்க, ட்ரேடராக இருக்கீங்க அப்படின்னா, ஷேர் மார்க்கெட் உங்களை என்கிட்ட பணம் போடுன்னு சொல்லவே இல்லை. ரைட்டா? நீங்கள் தான் உங்களோட கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை ஷேர் மார்க்கெட்டில் போட்டு பெருக்கலான்னு சொல்லிட்டு உள்ளே வந்தீங்க. ஸோ ஷேர் மார்க்கெட் உங்களை வந்து அட்வர்டைஸ் பண்ணலை, உங்களை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலை. சரிங்களா? இது முழுக்க நீங்களா எடுத்த முடிவு தான் நான் ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே வரும்னு சொல்றது. ஏன்னா நம்ம வந்து இந்த இன்ஃப்ளேஷன் ஏஜ் வந்து தாண்டோம், பணவீக்கத்தை வந்து தாண்டோம். ஸோ அந்த மைண்ட் செட்டில் உள்ளே வந்தோம் தான். சரிங்களா? ஸோ இனிமேல் நெக்ஸ்ட் டைம் நீங்கள் வந்து ஷேர் மார்க்கெட்டை நான் சீட் பண்ணி சொல்றதுக்கு முன்னாடி, ஷேர் மார்க்கெட் கூப்பிடுச்சா இல்லை ஷேர் மார்க்கெட்டில் நான் உள்ள வந்தான்றதை நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா செபி, அதாவது இந்த ஷேர் மார்க்கெட் கண்ட்ரோல் பண்ணுற ஆர்கனைசேஷன் என்ன சொல்லுது அப்படின்னா, நாங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ண மாட்டோம், லைக் ஷேரில் இன்வெஸ்ட் பண்ணுங்க, அட்வர்டைஸ்மெண்ட்ல பண்ண மாட்டோம். அது வந்து தனிப்பட்ட ஒரு மக்களோட விருப்பம். வேணுன்றவங்க உள்ள வரலாம், வேணான்றவங்க வர வேணாம், நோ கம்பல்ஷன் சொல்லிட்டு. ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் வந்து ஷேர் மார்க்கெட் உங்களை சீட் பண்ணி சொல்றதுக்கு முன்னாடி, நீங்களா ஷேர் மார்க்கெட்ல வந்தீங்களா இல்லை ஷேர் மார்க்கெட் கூப்பிச்சான்ற ஒரு பேசிக் அறிவோட அதை பிளேம் பண்ணுங்க. சரிங்களா? 2வது, ஷேர் மார்க்கெட் வந்துட்டு மேனிப்புலேட்டட். இது வந்துட்டு நம்ம ரொம்ப ஆஃபனா சொல்ற ஒரு பிளேம். சரிங்களா? இதை ஆக்சுவலி எப்படி டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னா, நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, ஷேர் மார்க்கெட் வந்து நிறைய பிக் ஷாட்ஸால வந்து கண்ட்ரோல் செய்யப்படுது, அப்புறம் வந்து இன்சைடர்ஸால வந்துட்டு கன்சிடர் பண்ணப்படுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பிக் ஷாட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எஃப்ஐஐஸ் அண்ட் டிஐஐஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ எஃப்ஐடிஐ யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ், டிஐ யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ். சரிங்களா? ஸோ இதை பற்றி டீட்டெயிலான வீடியோ போட்டிருக்கேன், வேணா செக் பண்ணி பார்த்துக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இவங்க 2 பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மார்க்கெட்டோட மொமெண்டத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அதாவது இவங்க தான் வந்து ஷேர் மார்க்கெட்டோட பிக் ஷாட். சரிங்களா? ஸோ ஷேர் மார்க்கெட்டோட பேசிக்கான ரூல் என்ன, இந்த கிராஃப் மேலேக்குள்ள போயிட்டு வரல. ஸோ பேசிக்காக நம்ம என்ன சொல்லுது அப்படின்னா, ஒருத்தங்க ஷேரை வாங்குறாங்க அப்படின்னா அந்த கிராஃப் வந்து மேலே போகும், ஒருத்தங்க ஷேரை விற்கிறாங்க அப்படின்னா கீழே வரும். ஸோ இந்த லாஜிக்கை அப்படி இவங்க அப்ளை பண்ணி பாருங்களேன். இவங்க தான் வந்து பெரிய தலைங்க, கோடியா லட்சம் கோடி அந்த அளவுக்கு பணத்தை உள்ள போடுறவங்க. ஸோ இவங்க வாங்கினாங்க அப்படின்னா கிராஃப் எப்படி போகும், இவங்க வித்தாங்க அப்படின்னா ஷேர் மார்க்கெட் எப்படி கீழே போகும்னு பார்த்துக்கோங்க. சரிங்களா? இது மேனிபுலேட்டட்னு கேட்டா எஸ், ஆனா ஒரு மிகப்பெரிய மொமெண்டத்தை இவங்க மட்டுமே கண்ட்ரோல் பண்றாங்கன்னு கேட்டா கிடையாது. நீங்க ஷேர் மார்க்கெட் எடுத்து பாத்தீங்க அப்படின்னா, ஒரு ஷேரை எஃப்ஐ ஹோல்ட் பண்ணிருப்பாங்க, டிஏ ஹோல்ட் பண்ணிருப்பாங்க, ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் வந்து ஹோல்ட் பண்ணிருப்பாங்க. ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்மள மாதிரி இந்த கொஞ்சம் பணத்தை எடுத்து உள்ள போடுவாங்க. தெரியுமா? எல்லாருக்குமே சம பங்கு இருக்கு. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்க வந்துட்டு ஷேர் மார்க்கெட்டை மேனிபுலேட்னு சொல்றதுக்கு முன்னாடி இதுல ஏன் பங்கு இருக்கு அப்படின்னு முடிவு பண்ணிக்கோங்க. இதை ஏன் சொல்றேன் அப்படின்னா, ஷேர் மார்க்கெட் இஸ் கோ த்ரூ எமோஷனல் வே. சரிங்களா? ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஃபியர் அண்ட் கிரீட்ல தான் வந்து. ஸோ இப்போ ஃபியர்னா என்ன அப்படின்னா, இப்போ ஒருத்தர் 60 ரூபாய் கொடுத்து ஒரு ஷேரை வாங்குறதுன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு 4 நாளைக்கு அப்புறம் 54 ரூபா மாறுது அப்படின்னா, ஸோ இப்போ நம்ம ஸ்டாக்ஸ்ல போட்ட பணம் வந்து கம்மியாகுது, ஷேர் மார்க்கெட்ல போட்ட பணம் வந்து வீணா போகுதுன்னு சொல்லிட்டு வித்துட்டு வந்துருவாங்க. இது வந்து ஃபியர். கிரீட் அப்படின்னா, ஒரு குவாலிட்டியா இருக்காது ஒரு ஸ்டாக், அது ஊர் பேரே தெரியாது, அது 4 ரூபா 5 ரூபா இருக்குன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து சுத்தமா அந்த பணத்தை இழந்துருவாங்க. ஏன்னா அதுக்கு பேக்கப்பும் இருக்காது, அதுக்கு ட்ரஸ்ட்டும் இருக்காது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் தான் நம்ம ஷேர் மார்க்கெட் லாபகரமா இருக்குமா இல்லை நஷ்டமா இருக்குமான்றது முடிவு பண்ணும். இந்த மேனிபுலேஷன் இருக்கான்னு கேட்டா இருக்கு, ஆனா அந்த அளவுக்கு உங்களை டோட்டலா கிராஷ் பண்ற அளவுக்கு இருக்காதுன்றது என்னோட அபிப்பிராயம். சரிங்களா? நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இன்சைடர்ஸ் அப்படின்னா, இவங்களுக்குள்ளேயே வந்து பேசி வச்சு அந்த ஷேர் மார்க்கெட் வந்து பூம் பண்ணுவாங்க. நடுவில் கூட செபி ஒரு ஆர்கனைசேஷன் பிடிச்சது, நான் பேர் சொல்ல விரும்பல,
ஸோ அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா லைக் ஃப்ரண்ட் ரன்னிங் மூவ்மெண்ட்டை வந்து யூஸ் பண்ணிட்டாங்க. ஃப்ரண்ட் ரன்னிங் மூவ்மெண்ட்னா லைக் இப்போ நம்ம ஒரு ஷேரை வாங்கினா மேலே ஏறும் தெரியுமா? ஸோ என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த மாதிரி FIDAs கிட்ட வந்துட்டு இந்த மாதிரி இந்த ஷேரை வாங்குங்க, நாளைக்கு நானே வாங்கிக்கிறேன் அப்படின்ற மாதிரியான ஒரு மொமெண்டத்தை வந்து கிரியேட் பண்ணிட்டாங்க. ஸோ இவென்ச்சுவலி இவங்களே விற்பாங்க, இவங்களே வாங்கி அதை ரேட் ஏற்றி விற்றுருவாங்க. சரிங்களா? ஸோ இதான் வந்து இன்சைடர்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி மேனிபுலேஷன் நடக்குதான்னு கேட்டால் நடக்குது. ஆனால் மேக்ஸிமம் செபி வந்து இதை கண்ட்ரோல் பண்ணுது. சரிங்களா? ஸோ மேனிபுலேட்டடால நீங்கள் லாஸ் ஆறீங்க அப்படின்னா அது ரொம்ப 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 ரேரு. ஸோ நெக்ஸ்ட் டைம் உங்களை வந்து ஷேர் மார்க்கெட் மேனிபுலேட் பண்ணுது, இந்த மொமெண்டத்தை வந்து ஒருத்தங்க கண்ட்ரோல் பண்ணுறதுனால தான் லாஸ் ஆறேன்னு சொல்றதுக்கு முன்னாடி இதெல்லாம் யோசிச்சுட்டு அதை பிளேம் பண்ணுங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இன்ஃப்ளூயன்சர்ஸ். எஸ், இப்போ இந்த சோஷியல் மீடியா எரால நிறைய ஃபினான்ஸ் இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து உள்ள இருக்காங்க. இப்போ நீங்க வீடியோ பார்த்துட்டு இருக்க என்னையே நீங்க ஃபினான்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் நடக்கலாம். ஆனால் நான் ஃபினான்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாம் கிடையாது. ஒரு ஜென்ரல் நார்மலா ஒரு நியூஸ் வாசிக்கிற பையன் மாதிரி தான் ஷேர் மார்க்கெட் பத்தி பேசுவேன். அதுக்கான நாலேஜ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவேன். மற்றபடி நான் இன்ஃப்ளூயன்சர் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஓகேங்களா? இந்த ஃபினான்ஸ் இன்ஃப்ளூயன்சர்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த ஷேரை வாங்குங்க, இந்த ஷேரை வீங்க அப்படின்னு சொல்லிட்டு இல்லாம நிறைய ஹைப் கிரியேட் பண்ணிட்டு போயிடுறாங்க. ஸோ இந்த ஹைப்பை நான் எல்லாரும் தப்பு சொல்ல, ஒரு குறிப்பிட்ட பேர் சொல்றேன். சரிங்களா? ஸோ இந்த ஹைப்பை நம்பி நிறைய பேர் ஷேரை வாங்கிடுறாங்க எந்த வித நாலேஜும் இல்லாம. அதுக்கப்புறம் அது மொத்தமாக லாஸ்ல போயிடுது. ஸோ மறுபடியும் வந்து ஷேர் மார்க்கெட் தான் வந்து சொல்றாங்க லைக் நாங்கள் வந்து இவங்க பேச்சு கேட்டு போட்டோம், ஷேர் மார்க்கெட் லாஸ் ஆயிடுச்சு, ஸோ ஷேர் மார்க்கெட் மோசம் பண்ணு சொல்லிட்டு. அப்படி கிடையாது. ஒரு ஷேரை வாங்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஃபண்டமெண்டலி அனாலிசிஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அதாவது ஒரு ஷேரை எப்படி கிளீனா வந்துட்டு அனலைஸ் பண்ணணும், இந்த ஷேரை லாங் டர்மா எப்படி ஹோல்ட் பண்ணலாம், மார்க்கெட் இன்சைட் பூம் ஆகுது, இந்த கம்பெனிக்கு ஃபியூச்சர் இருக்கா இல்லையா, அதுவும் ஏகப்பட்ட அனாலிசிஸ் இருக்கு. சரிங்களா? பேலன்ஸ் ஷீட், ப்ராஃபிட் லாஸ் ஷீட், அனாலிசிஸ், நியூஸ், இதெல்லாம் பார்த்து தான் ஒரு ஷேரே வாங்கணும். ஏன்னா நீங்க ஷேர் மார்க்கெட் போற ஒரு ரூபாவும் அது உங்க பணம். சரிங்களா? யாரோ கேட்டு நீங்க போடக்கூடாது, உங்க நாலேஜபிளா தான் இருக்கணும். சரி, அப்போ இந்த இன்ஃப்ளூயன்சஸ் தப்பான்னு கேட்டா தப்பு கிடையாது. 99.9% ஆய்வுல பார்த்த வரைக்கும் எல்லாருமே கரெக்டாக தான் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த 0.01% மக்களால தான் வந்துட்டு கொஞ்சம் இரலபுல்லா இருக்கு. இப்போ என்ன பிரச்சனைனா அவங்க தான் ரொம்ப பீக்காகவும் இருக்கு. இப்போ இந்த பேச்சு கேட்டுலாம் போடாதீங்க. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஃபினான்ஸ் இன்ஃப்ளூயன்சஸ் இருக்காங்க தெரியுமா, சில நல்ல ஃபினான்ஸ் இன்ஃப்ளூயன்சஸ் இருப்பாங்க. அவங்க வந்து தன்னோட போர்ட்ஃபோலியோ வந்து ஷேர் பண்ணுவாங்க. ஸோ ஷேர் பண்ண உடனே இப்போ நம்மள மாதிரி காமன் மேன் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஓ சூப்பரா இருக்கு அவரோட ப்ரொஃபைல், ஸோ நம்ம என்ன பண்ணுவோம் அதே மாதிரி காப்பி பண்ணுவோம்னு சொல்லிட்டு காப்பி ட்ரேடிங்குள்ள வருவாங்க, அது காப்பி இன்வெஸ்டிங்குள்ள வருவாங்க. காப்பி இன்வெஸ்டிங் அண்ட் காப்பி ட்ரேடிங் ஒன்றும் இல்லை, அவர் வாங்கின ஸ்டாக்கை நானும் வாங்கி வச்சுக்கிறேன், ஸோ அவர் லாபமானார்னா நானும் லாபம் தான் அப்படின்ற மைண்ட் செட்டில் உள்ள வருவாங்க. ஸோ அவர் வாங்கின ஸ்டாக்கை நானும் வாங்கிக்கிறேன், இப்போ அவர் ப்ராஃபிட்டாக தான் இருக்காரு, ஸோ நானும் ப்ராஃபிட்டாக தான் இருப்பேன்னு சொல்லிட்டு ஒரு கூட்டு நம்பிக்கையில் உள்ள வருவாங்க. ஸோ இப்போ இங்கே என்ன பிரச்சனை ஆகுது அப்படின்னா இந்த இன்ஃப்ளூயன்சரு அந்த ஷேரை தரவா அனலைஸ் பண்ணி வாங்கியிருப்பாரு. சரிங்களா? ஸோ அது கீழே போச்சு அப்படின்னா ஏன் கீழே போகுதுன்னு தெரியும், மேலே வந்துச்சு அப்படின்னா ஏன் மேலே வரும்னு தெரியும், ஓவர் வேல்யூடா அண்டர் வேல்யூடா எல்லாமே தெரியும். சரிங்களா? ஆனால் உங்களுக்கு அது எதுவுமே தெரியாது. நீங்க என்ன பண்ணுவீங்க, கீழே போனோன்னு வித்துருவீங்க, ஆனால் அவர் ஹோல்டு பண்ணி வச்சிருப்பாரு. சில டைம்ல வந்து அது மேலே வரப்போ நீங்க அப்படியே வச்சிருப்பீங்க, அதை அவர் வித்திருப்பாரு. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் நடக்கும். ஸோ தயவுசெய்து காப்பிடேட் பண்ணாதீங்க, இன்ஃப்ளூயன்சஸை கேட்டு பண்ணாதீங்க. சரிங்களா? ஸோ நீங்க இவங்களை எப்படி பார்க்கலாம் அப்படின்னா இவங்க ஒரு கைடா பார்க்கலாமே தவிர இவங்களை வந்துட்டு நீங்க இவங்களை நம்பி காசு போற ஒரு டூலா இவங்களை பார்த்துடக்கூடாது. ஸோ நீங்க என்ன பாயிண்ட் ஆஃப் வியூல ஃபினான்ஸ் இன்ஃப்ளூயன்சஸை பார்க்கணும் அப்படின்னா இவங்க எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம்னு சொல்றாங்களே தவிர இதுல இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்ற ஒரு மைண்ட் செட்ல நீங்க பார்க்க கூடாது. சரிங்களா? ஜஸ்ட் இவங்க ஒரு கைடன்ஸா எடுத்துக்கிட்டு சும்மா ஒரு ரெஃபரன்ஸா வச்சு அனலைஸ் பண்ணணுமே தவிர இவங்க சொல்ற ஃபைனல் டிசிஷனை நீங்க எடுத்துக்கூடாது. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் ஷேர் மார்க்கெட் அன்பிரடிக்டபிள்ப்பா, நான் எப்போ வந்தாலும் லாஸ்டா வரேன், மேலே கீழே போகுது அப்படின்னா உங்களுக்கு ஷேர் மார்க்கெட்டான புரிதல் இல்லைன்னு அர்த்தம். இது வந்து புவர் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லுவாங்க. ஷேர் மார்க்கெட்டோட நேச்சர் என்னன்னா ஒருத்தர் வாங்கணும் ஒருத்தர் விற்கணும், ஒருத்தர் வாங்கணும் ஒருத்தர் விற்கணும். ஸோ அதனால அந்த கிராஃப் வந்து மேலே கீழே போயிட்டு இருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ இந்த பாயிண்ட் ஆஃப் டைம்ல வந்துட்டு இல்லை ஷேர் மார்க்கெட் அன்பிரடிக்டபிள் நீங்க சொல்லக்கூடாது. அதே மாதிரி எவ்வளோ பெரிய நீங்க ஒரு பிரைஸ் ஆக்ஷன் ட்ரேடிங் படிச்சிருந்தாலும் சரி, இல்லை நீங்க வந்து ஒரு இன்ட்ராடேவா இருந்தாலும் சரி, எல்லாராலையும் வந்து இதை ப்ரெடிக்ட்லாம் பண்ண முடியாது. நம்ம ஜஸ்ட் அன்சர்டனிட்டி தான் வந்து பிரேக் பண்றோம். அன்சர்டனிட்டி அப்படின்னா இப்போ நான் வந்துட்டு சென்னையில இருக்கேன், நான் வந்து காஞ்சிபுரம் போறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எங்கெங்கெல்லாம் குண்டும் குழி இருக்கு, எங்கெல்லாம் ஆக்சிடென்ட்ஸோன்னு சொல்லிட்டு அனலைஸ் பண்ணிட்டு அதை விலகி நான் போவேன். சரிங்களா? ஆனா ஃபியூச்சர்ல என்ன நடக்கும் நமக்கு தெரியாது. ஃபார் எக்ஸாம்பிள் ராலி வந்து நீடிக்கலாம், இது இல்லாம இன்னொரு பள்ளம் கிரியேட் ஆகி உள்ள விடலாம். ஸோ இந்த மாதிரியான அன்சர்டனிட்டியை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ப்ரிகாஷனாக தான் மூவ் பண்றோமே தவிர 100% ப்ரெடிக்ட் பண்ண உள்ள வரல. சரிங்களா? ஸோ எப்பவுமே சரி ஷேர் மார்க்கெட் அன்பிரடிக்டபிள், இது நேச்சர் ஆஃப் ஷேர் மார்க்கெட், தப்பு கிடையாது, இது நேச்சர் ஆஃப் ஷேர் மார்க்கெட். சரிங்களா? அடுத்து பாத்தீங்க அப்படின்னா நான் ராங் டைம்ல வந்து உள்ள வந்துட்டேன், நான் வந்து இந்த டைம்ல உள்ள வந்துடக்கூடாது, இந்த மார்க்கெட் ரொம்ப மோசமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் மார்க்கெட்டை நீங்க டைமே பண்ண முடியாது. நீங்க டைம் பண்றீங்க அப்படின்னா நீங்க ஷேர் மார்க்கெட் இழக்கிறீங்கன்னு தான் அர்த்தம். நம்ம சொல்ற இது ஸ்பெஷல் கேஸ்லாம் இருக்கு, ஷேர் மார்க்கெட் டைம் பண்றதுக்கான ஸ்பெஷல் கேஸ்லாம் இருக்கு. அது நானும் இப்போ கொஞ்சம் ட்ரெயின் ஆகிட்டு தான் இருக்கேன். பட் 90% நீங்க டைம் பண்ணீங்க அப்படின்னா ஃபெயில் ஆகிறது ஒரு ஸ்பெசிஃபிக்கான டெக்னிக்ஸ் இல்லாத பொறுத்த வரைக்கும். சரிங்களா? ஸோ நீங்க எப்பவுமே வந்துட்டு ஷேர் மார்க்கெட் டைம் பண்றதை விட டிசிப்ளினா இருக்கணும். சரிங்களா? ஸோ டிசிப்ளினா இருந்து இதை வந்து நம்ம அக்குமுலேட் பண்ணலாமா இல்லை ஆவரேஜ் பண்ணலாமா, நம்ம லாஸ்ட்ல இருக்கோம் ப்ராஃபிட்ல இருக்கோம், இப்போ ஷேர் மார்க்கெட் மேல இருக்கு, ஸோ ஓவர் வேல்யூடா இருக்கு, அண்டர் வேல்யூடா இருக்கு, இப்போ வாங்கலாமா விற்கலாமான்னு சொல்ற ஒரு நல்ல ஒரு புரிதல் இருந்துச்சு அப்படின்னா நீங்க வர்றது எல்லாமே கரெக்ட் டைம் தான். நீங்க புரிதல் இல்லாம உள்ள வந்தீங்கன்னா இட்ஸ் அ டைலமோ தான். மேபி
இது வந்து ஹிட் ஆகலாம், ஃப்ளாப் ஆகலாம். சரிங்களா? ஸோ ஷேர் மார்க்கெட் இஸ் ஆல்வேஸ் அன்பிரடிக்டபிள். அது அப்படிதான் உருவாக்கி இருக்கு. அடுத்து லாஸ்ட் இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஷேர் மார்க்கெட் வந்து கிராஷ் ஆயிடுச்சு, அதனால என் பணத்தை வந்து இழந்துட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. 6வது பாயிண்ட். ஷேர் மார்க்கெட் கிராஷ் ஆகுறது, கரெக்ட் ஆகுறது, அப்புறம் லாபம் தருது, நஷ்டம் தருதெல்லாம் பார்ட் ஆஃப் அ கேம். சரிங்களா? ஷேர் மார்க்கெட்டை நீங்க ஒரு கசினோ மாதிரி பார்க்கக்கூடாது. கசினோ அப்படின்னா சூதாடுற இடம். நீங்க வந்து ஷேர் மார்க்கெட்டை கசினோவா பார்த்தீங்க அப்படின்னா, ஷேர் மார்க்கெட் உங்களை கேம்லரா பார்க்கும், அதாவது சூதாடுறவரா பார்க்கும். ஸோ நீங்க உள்ள போற பணத்தை கேம்பிளிங்கா பார்க்கும். ஸோ எவனும் சூதாடி முன்னேறிதான் சரித்திரமே கிடையாது. சரிங்களா? ஆப்வியஸ்லி நீங்க ஃபெயில் ஆயிடுவீங்க. ஆனா நீங்க ஷேர் மார்க்கெட்டை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டா, ஒரு பிசினஸா பார்த்தீங்க அப்படின்னா, அது உங்க இன்வெஸ்டரா பார்க்கும். 90% ஆஃப் இன்வெஸ்டர் ஜெயிக்கிறாங்க. சரிங்களா? ஸோ உங்க மைண்ட் செட் தான் அதுக்கு காரணம். ஷேர் மார்க்கெட் நெக்ஸ்ட் டைம் பிளேம் பண்றதுக்கு முன்னாடி, ஷேர் மார்க்கெட் இஸ் ஜஸ்ட் அ டூல் விச் கேன் இன்ஃப்ளூயன்ஸ் த எட்ஜ் ஆஃப் இன்ஃப்ளேஷன். அதாவது நீங்க ஒரு பண வீக்கத்தை குறைக்கிறதுக்கான ஒரு டூலா பார்க்கணுமே தவிர, நான் பணக்காரன் ஆகிறதுக்கான டூலா நீங்க வந்து பார்க்கக்கூடாது. சரிங்களா? ஸோ சோஷியல் மீடியா நம்பர் எல்லாமே உண்மை கிடையாது. ஜஸ்ட் நம்ம பணத்தை நம்ம மதிப்பு குறையாம பார்த்துக்கிற இடம் தான் ஷேர் மார்க்கெட். ஸோ இந்த மாதிரி கிராஷ் ஆகுது, இந்த கோவிட் டைம்ல கிராஷ் ஆனப்போ நிறைய கேள்விப்பட்டேன். இந்த கோவிட்-19 கிராஷ் ஆனது, 2024 செப்டம்பருக்கு அப்புறம் வந்து மார்க்கெட் டவுன் ஆனது, இந்த புல்லிஷ் பியரிஷ் கிராஷ் ஆனது காமன். நீங்க புத்திசாலித்தனமான இன்வெஸ்டரா இருந்தீங்க அப்படின்னா, நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு காசு எடுத்து வச்சிருப்பீங்க. இப்போ மார்க்கெட் கீழே வரப்போ நல்ல ஸ்டாக்ல சீப்பான பிரைஸ்ல கிடைக்கும், அப்போ வாங்கியிருந்தீங்க அப்படின்னா இப்போ நல்ல ஒரு ப்ராஃபிட் கொடுத்துருக்கும். நான் ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்றேன். சரிங்களா? ஒன்றுக்கு காசு போட்டுறாதீங்க. ஸோ இந்த மாதிரி டெக்னிக்ஸ்லாம் இருக்கு, எல்லாம் ட்ரெயின் பண்ணுங்க. நிறைய புக்ஸ் படிங்க. ChatGPT உங்ககிட்ட இருக்கு. அதே மாதிரி ChatGPT 100% நம்பாதீங்க, அதுவும் ஒரு டூல் தான். சரிங்களா? அதே மாதிரி வந்துட்டு ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நான் பர்சனலாக ரெக்கமெண்ட் பண்றது, ரெக்கமெண்டேஷன் கிடையாது, இது என்னோட லைஃப்ல நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணது என்னன்னா, நான் எப்பவுமே ஒரு இன்வெஸ்டரா ட்ரை பண்ணுவேன். இன்வெஸ்டர்ஸ் 90% ஜெயிக்கிறாங்க. நல்ல ஒரு டைம் பீரியட் கொடுப்பாங்க. மார்க்கெட் பக்கம் அந்த கம்பெனி போகுதான்னு பார்ப்பாங்க. ரொம்ப எக்ஸலண்டா இருக்கும், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வேயா இருக்கும். நான் ட்ரேடிங் பக்கம் பெருசா போக மாட்டேன் அப்படின்னா, ஆல்மோஸ்ட் தோக்குறாங்க. செபியே சொல்லுது தோக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஃபேமஸான ஆப்ஸ் லைக் ஜீரோதா அவங்கள கூட சொல்றாங்க ஷேர் மார்க்கெட்ல வந்துட்டு ட்ரேடர்ஸ் வந்து தோக்குறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இன்வெஸ்டருக்கு நல்லது. ஸோ டெய்லி அப்டேட்ஸ் இருக்கலாம், ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான லைஃபா இருக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட் டைம் நீங்க ஷேர் மார்க்கெட்ல ஷேர் மார்க்கெட் ஏமாத்திடுச்சு, ஷேர் மார்க்கெட் வந்து நான் ஏமாந்துட்டேன், ஷேர் மார்க்கெட்டால தான் நான் நாசமா போனேன், நான் ஏழையானே, என் பணம்லாம் வீணா போச்சு, கடன் வாங்கி உள்ள போட்டேன் அப்படின்னா, அது முழுக்க உங்க ஃபால்ட் தான். நீங்க ஷேர் மார்க்கெட் பிளேமே பண்ண முடியாது. சரிங்களா? மார்க்கெட்டோட நேச்சர் இதுதான். இப்போ நீங்க உள்ள வந்து நீங்க ப்ளே பண்ணலாம், இல்லைன்னா வேண்டாம். மேக் அண்டர் யூர் ரிஸ்க். ஏன்னா ஹை ரிஸ்க் ஹை ரிவார்ட், நோ ரிஸ்க் நோ ரிவார்ட், அவ்வளவுதான். சரிங்களா? இதுவும் ஒரு வர்த்தகம் மாதிரி தான். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு கிளாரிட்டி கிடைச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் ஷேர் மார்க்கெட்டை மோசம்னு சொல்றதுக்கு முன்னாடி இந்த விஷயங்களை யோசிங்க. இதெல்லாம் நான் பண்ணலை அப்படியே நீங்கள் ஷேர் மார்க்கெட் பிளேம் பண்ணலாம். எடுத்தோம் கவுத்தோம் பண்ணுறது ரொம்ப தப்பு. அதே மாதிரி இதனால மற்றவங்களும் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் கண்டென்ட்லாம் வேணும் அப்படின்னா இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் நிறைய இந்த மாதிரி ஃபினான்ஸ் பற்றி பேசுவேன், செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் பற்றி பேசுவேன், ஷேர் மார்க்கெட் பற்றி பேசுவேன். ஸோ எல்லாம் தெரியணும் ஆசைப்பட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் கண்டென்ட்டோட நெக்ஸ்ட் வீடியோ. பை பாய்.